சட்டமாக இருக்க சுக்ரீவ மகாராஜன் உன்னுடைய திருவடிகளிலே சரண்டரான பிறகும் அவனை ஓட ஓட விரட்டி அடித்தான். உன்னை கொல்வதற்கு இதுதான் முதலான குற்றம். சரணாகதர்களை காப்பதற்கென்றே அவதாரம் பண்ணின பெருமாள். ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு ஒரு மனைவி இருந்தாள், பேரழகு. இந்த மன்னனுக்கு அந்த மனையாளை எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவ. ஆனால் மந்திராலோசனை அவையிலே தன் மனையாளை கொண்டு வர முடியுமா? அவளை பார்க்காமல் இருந்தால் பாராளும் வேந்தன் உயிரோடு இருக்க மாட்டான் என்ற நிலையை எழுதியிருக்கிறான். அதற்காக அவன் என்ன செய்தான்? ஒரு சிற்பியை வரவழைத்தான். தன்னுடைய மனையாளை போன்ற ஒரு உருவத்தை கல்லில் வடிக்க சொன்னான், சலவை கல்லில். சிற்பியும் வடிச்சு. இந்த ராஜாவினிடத்தில் திரிகாலஜனான ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரியை ராஜா கூட்டான், சிலையை காட்டினான். என் மனைவி போன்றே வடித்திருக்கிறானா பாருன்னா. பார்த்தான், மன்னா மிக அற்புதமாக செதுக்கி இருக்கிறான். ஆனால் இச்சிற்பத்தில் ஒரு குறை உள்ளது. என்ன குறை? உன்னுடைய மனைவியின் வலது காலிலே முழங்காலுக்கு அரை அடிக்கு மேலே மீன் அளவுக்கு ஒரு மச்சம் உண்டு, அது இதில் இல்லைன்னா. என்னுடைய மனைவியின் முழங்காலுக்கு மேலே நானே பார்த்ததில்லை. சம்திங் ராங். மனைவிய ஒண்ணும் இல்ல, இவனை தலை வாங்கணும். இவனுடைய அருமை அறிந்த ஒருவன் இவனை பதுக்கி வைத்துவிட்டு ஒரு முயலை கொன்றும் குருதியை காட்டி கொன்று விட்டேன் என்கிறான். நீண்ட நாட்கள் கழிந்த பிறகு அந்த பார்த்திபனுக்கு ஒரு குமாரன். அந்த அரசியலன் குமரன் காட்டிலே ஒரு நாள் படையோடு வேட்டையாட போனான். நண்பகல் வேளையிலே இவன் தன்னுடைய துணைவர்களை பிரிந்து நடுக்காட்டிலே புறவி மீது வருகிறான். தாகம் நாக்கை வரட்டுகிறது, குளம் எங்காவது தென்படுகிறதா என்று நோக்கி கொண்டே வருகிறான். புவியாளும் மன்னன் மகன். அங்கே ஒரு ஏரியை பார்க்கிறான். குதிரையிலிருந்து இறங்குகிறான். ஏரி நீரை அருந்த போகும் நேரத்திலே ஒரு பெருவாய் உழுவை, ஒரு புலி துரத்துகிறது. விரைந்து ஓடுகிறான். ஒரு மரம் தெரிகிறது, மேலே இருக்கிறான். வேங்கைக்கு மரம் ஏற தெரியாது என்ற காரணத்தாலே வேங்கை மரத்தடியிலே வந்து அமர்ந்து விட்டது. இவன் பாதி மரம் ஏறி இருப்பான். மேலே பார்க்கிறான். என்று வாயை திறந்து கொண்டு கரடி நிற்கிறது. கீழே இறங்கினால் புலி, மேலே ஏறினால் கரடி. என் செய்வான் அர்ஜுனன் குமரன்? அஞ்சுகிறான், நடுங்குகிறான், பிதற்றுகிறான், நீர் விடுகிறான், உடம்பெல்லாம் வியர் நீர் சோறுகிறான். அந்த நிலையிலே கரடி சொல்றது, அரசகுமாரனே அஞ்சாதே, நான் வாழ்கின்ற இருப்பிடத்தில் நீ சரணமென்று வந்துவிட்டாய், அடைக்கலம் என்று வந்துவிட்டாய், உன்னை கைவிட மாட்டேன், மேலேறிவா. ஏறி வந்த உடனே இவன் களைத்திருந்தபடியினால் நல்ல பலாச்சுளையை தேனில் துவைத்து இவனுக்கு ஊட்டுகிறது. ஒரு கரடிக்கு கூட விருந்திடுகின்ற பண்பு இருந்தது. ஏலாதி படிச்சிருக்கீங்களா? படிங்க. சாப்பிட்டா நாள் முழுவதும் கானகத்திலே சுற்றி அலைந்தமையாலே இவனுக்கு உறக்கம் வருகிறது. கரடி சொல்லுகிறது, மனிதா அஞ்சாது, என் மடியில் தலை வைத்து உறங்கு, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். கரடி மடியில நீங்க படுத்துட்டு இருக்கீங்களா? படுத்துட்டு பாருங்க, சும்மா டன்லப் இந்த மாதிரி இருக்கும். எங்க பார்த்தாலும் புசு 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 புசு. இவன் தூங்குறான். புலி அண்ணேன்னு கரடிய. இவனுக்கா தஞ்சம் அளிக்கிறேன்? காலையிலே கானகத்திலே உம்முடைய 2 குட்டிகளை இவன் கொன்றான். தள்ளிவிடும் அவனை. புலியே, இவன் என் குட்டிகளை மட்டுமல்ல என்னையே கொள்வானானாலும்
சரணம் என்று வந்தவனை விடமாட்டேன் அப்படின்னு கரடி சொல்லி. சிறிது நேரம் கழித்து அரசிளங்குமரன் விழித்தான். கரடி சொல்லுகிறது, ஐயா அயர்வாக இருக்கிறது, சிறிது உறங்குகிறேன், பார்த்து கொள்ளுது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று என்றோ கற்றிருந்தானே, அது மறந்து போச்சு உனக்கு. இந்த ராஜகுமாரனை பார்த்து புலி சொல்றது, அரசகுமாரா நீ அரண்மனைக்கு போக வேண்டுமானால் கரடியை தள்ளிவிடு, நான் தின்று போகிறேன். யோஜனையே பண்ணல தள்ளிவிட்டான். அவன் தான் என் மனுஷன், ஆறாவது அறிவுங்கிறமே தள்ளிவிட்டான். கரடி நடுவிலேயே விழித்துக் கொண்டு ஒரு கிளையை பிடித்துக் கொண்டது. ராஜகுமார் அஞ்சுகிறான். மாபைஷ்ட ராஜகுமார பயப்படாது, இப்பவும் ஒன்னா நான் காட்டி கொடுக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். என் உயிருக்கு ஊறு விளைத்தாலும் உன்னை நான் மாற்றானிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று மேல கதை இருக்கிறது வேண்டாம். கரடியும் அபயம் தந்ததென்றால் சரணாகதர்களை காப்பதற்கென்றே செய்த அவதாரம் ராமாவதாரம். அந்த அவதாரத்தில் சரணாகதனான சுக்ரீவனை வாலி அடித்து ஓட்டினான் என்றால் பெருமானாரதை பொறுக்க முடியுமா? அது ஒரு காரணம் இருக்கட்டும். எந்த குற்றம் பண்ணேன்னு சொன்னேன்? தம்பி மனைவியையே கவர்ந்தாய், சுக்ரீவன் மனைவியான ருமையை கவர்ந்தாய். உலகத்துல சட்டம் தெரியுமா உனக்கு? ஜேஷ்டோ பிராதா பிதா ஜைவ யஸ்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஜ்ஞேயாக தர்மே பதிவர்த்தினா. தர்ம வழியிலே நடப்பவனுக்கு மூத்த சகோதரன், பெற்றெடுத்தவன், வித்தையை கற்பித்தவன், இந்த மூவரும் தகப்பனுக்கு சமானர்கள்னு சொல்றது. அதே மாதிரி நற்குணமுடைய தம்பி, தன் வயிறு பிறந்தவன், தன் சீடன், இந்த மூன்று பேருமே பையன்கள், மகன்கள் என்று சொல்லி இருக்கிறது. நீ வாலி வாலி, நீ சுக்ரீவனுக்கு தமையன், ஆகையால் தகப்பனாகிறாய். அப்படியானால் சுக்ரீவன் உன்னுடைய மகனாகிறான். மகனுடைய மனைவியையே பெண்டாள நினைத்த குற்றவாளி நீ. தர்மத்தினுடைய நுணுக்கம் பெரியோர்களாலேயே தீர்மானிக்க முடியாது. சூக்ஷ்மஹா பரமதுர்ஞேயகா சதாம் தர்ம பிளவங்கம. யுதிஷ்டிரனே யமன் கூட்டிட்டு போறார். போற வழியில நரக தரிசனம், நரகத்தை மட்டும் அப்படி பார்த்துட்டு போறார், அவ்வளவுதான். பார்க்கறதே போறாதா? கேக்குறான், யமனே நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு எனக்கு இந்த நரக தரிசனம்? ஒண்ணுமில்லை யுதிஷ்டிரா, நீர் வரபோது ஒரு பாம்பு தவளையை விழுங்கிட்டு இருந்தது. ஐயோ நீரே, அந்த பாவத்துக்கு தான். இந்த பாம்பு தவளையை விழுங்கிறத பார்த்து ஐயோன்னா இரக்கம் அல்லவான்னா, தவளை பாம்புக்காக உணவாக படைக்கப்பட்டது என்று தெரிந்திருந்தும், அது தர்மம் என்று அறிந்திருந்தும் அதை அதர்மமாக கருதினது உன்னுடைய பாபம் தான். புரியுறதா? தர்மாதர்மம் நமக்கு என்ன தெரியும்? பெரியோர்களுக்கே தெரியாது. ஒரு குரங்கு உனக்கு என்ன தெரியும்? இன்னொன்னு சொல்றேன், இந்த மறைந்திருந்து ஏன் கொன்றாய்னு கேட்ட வாலி. காட்டுக்கு புலி வேட்டையாட வரான் ஒருத்தன். அவன் வரும்போதே என்ன பண்ணுவான், நாட்டிலேருந்து ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்துன்னு வருவான். அதை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு இவன் மரத்து மேல பதுங்கியிருப்பான். இந்த ஆட்டுக்கிடாவை மோப்பம் பிடித்து வடக்கிருந்து தெற்கு ஒரு புலி வரும், தெற்கிருந்து வடக்கு ஒரு கரடி வரும். ரெண்டும் துஷ்ட மிருகங்கள். இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்தால் ஆட்டுக்கடாவை விட்டுடும். இதுகள் ரெண்டும் அடிச்சுக்கும். மரத்து மேல பதுங்கி இருக்கானே
இந்த புலியும் கரடியும் நம்ம கொல்ல வரல, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிறது, நமக்கு என்னன்னு இருப்பானா? அவன் பானத்தை அடிச்சிருவான். வாலி துஷ்டர்களான இருவர் சண்டையிடும் காலத்திலே மறைந்திருந்து அந்த துஷ்டத்தனம் பண்ணுபவர்களை அடிப்பது தர்மம். கையினால் கொன்றேன். இன்னொன்னு சொல்றேன், நீ என்ன பாவம் பண்றக்க தெரியுமா? ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் ஜாப்யனுஜஸ்யக பிரச்சரேத்வா நரக்காமாதி தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. சட்டத்தை எடுத்து காட்டுறான் பெருமாள். தன்னுடைய மகள், தன்னுடைய உடன் பிறந்த தங்கை, தன்னுடைய தம்பி மனைவி, இவர்களை காமத்தால் எவன் சேருகின்றானோ அவனுக்கு கொலையே தண்டனைன்னு சட்டண்டா. நீ தம்பி மனைவியை புணர்ந்தாய்னா ராமா, இந்த சட்டம் மனிதர்களுக்கு எழுதப்பட்டதா, குரங்குகளுக்கு எழுதப்பட்டதா? பிரச்சரேத் வானரக்காமாதி பிரச்சரேத்வா நரக்காமாது. வானரகான்னு பிரிக்கலாம், நரகான்னு பிரிக்கலாம். மனித நீதி எனக்கு செல்லுமா ராமா? ஐயா நுங்கள் அருங்குல கற்பின பொய்யில் மங்கையர்க்கு எய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன் எமைத்தே மலர் மேலவன் எய்தியதாக இயற்றினான். கற்பையே முக்கியமாக கொண்டு திருமணம் செய்து கொண்ட மங்கையை கூடுவதான வரையறையை பிரம்மா எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. நேர்ந்தால் நேர்ந்தபடி வாழ்வதே விலங்கினத்துக்கு சட்டம். ஆமா, வேத மார்க்கத்தின்படி வருகின்ற திருமண முறை எங்களுக்கு கிடையாது. வம்ச பரம்பரா பிராப்தமான பண்பும் எங்களுக்கு கிடையாது. மனம் போன வழியே போவதுதான் விலங்கின் ஒழுக்கம். என்கிட்ட நீ குற்றம் சொல்லலாமான்னு ராமன் சொல்றான். அருமையா பேசுறான். நலங்கொள் தேவரில் தோன்றி, மைக்கு தான் 2 வச்சிருக்க, எது கத்திரி? சுபாவோ துரதிக்கிரமா. இவ்வளவு கத்தியும் அந்த இடத்துல என்னன்னு சொன்னாரே, காதுல விழலையேங்க. ஏன் காதுல விழாது போச்சுன்னா, இத்தனை சத்தத்துலையும் தூங்கியிருக்கான். இது பேராச்சரியம் அல்லவா? சும்மா நீ பேசுறது அப்படி தாலாட்டு படுற மாதிரி இருக்கு சுவாமி, அதனால தூங்கிங்க. இந்த ஊர்ல அப்படி யாரும் தூங்கல. தூக்கம் வந்தா ஏந்து போடுறான். அது இருக்கட்டும். நலங்கொள் தேவரில் தோன்றி நவயர கலங்கலாது அறநெறி காண்டலின் விலங்கலாமை விளங்கியது. ஆதலால் அலங்கலர்க்கு இது அடுப்பது அன்றாமரோ. வலி சிறந்த தேவர்களுடைய புதல்வர்களாக பிறந்தவர்கள் நீங்கள். இந்திரபுத்திரன் வாலி. குற்றமில்லாமல் கலக்கமில்லாமல் தர்ம மார்க்கத்தை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இதனால நீங்கள் விலங்குகள் அல்லர் என்பது உறுதியாகிவிட்டது. ஆதலால் வெற்றி மாலை சூடிய வீரர்களுக்கு இது தக்கதன்று. வாலி, அறத்தினாறு தர்ம மார்க்கம் சரீரத்தை பற்றியதல்ல, அறிவை பற்றியது. தர்மத்தின் பெருமையை நேர்மையாக அறிந்தவன் நீ. தவறுகளை செய்துவிட்டு இப்படி சாதிக்கிறாயே, இது நியாயமா? பொறியின் யாக்கையதோ புலன் நோக்கிய அறிவின் மேலதன்றோ அறத்தாறுதான். நெறியின் நோன்மையை நேரிது உணர்ந்த நீ பெருவியோ பிழை உற்றுரு பெற்றிதான். வலி, உருவத்திலே விலங்காக காணப்படுவனவெல்லாம் விலங்குகளும் அல்ல. உருவத்திலே மனிதனாக காணப்படுபவனெல்லாம் மனிதனும் அல்ல.
6 மனிதன் 6 மிருகம் அப்படின்னா 6வது அறிவு யாருக்கு இருக்கோ அவன்தான் மனிதன். அந்த பகுத்தறியும் உணர்வு எவனுக்கு இல்லையோ அவன் மிருகம். தொல்காப்பியம் சொன்னா மக்கள் தாமே 6 உயிரே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பேன். அப்படியே வள்ளுவன் விலங்கொடு மக்களனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சில பேரை பார்த்தார். நான் திருக்கோஷ்டியூருக்கு போறேன், சௌமிய நாராயணனுடைய தெப்போத்சவம் சேவிக்க போறேன், நீங்க வரையலான்னு. தாராளமா வரோம்னு அந்த 10 பேரும். ஆனா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன, அங்க போனா விலைக்கு கிடைக்குமான்னா. இந்த மாதிரி பயகள் மனுஷனே இல்லை, மிருகங்கள். இவன் திங்கர சோத்த பிடுங்கி வாயில புல்ல திணினர். நேமிசேர் தடங்கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றை வாங்கி புல்லை திணிவினே. அப்பா வாலி ஒன்னு சொல்றேன், மாடு பற்றி இடங்கர் வலித்திட கோடு பற்றிய கொற்றவர் கூயதோர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ. வாலி உனக்கு தெரியாது இல்லை, ஒரு ஆனை 1000 இதழ்களோடு கூடிய தாமரை மலரை கண்டது. இந்த நறுமணமுள்ள மலரை திருமாலவன் திருவடிகளிலே இட்டு பார்த்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்ற எண்ணம் கொண்டது. நீரில் இறங்கி அம்மலரை பறித்தது. அப்பொழுது அந்த நீரிலே வாழ்கின்ற முதலை ஒன்று ஆனையின் காலை பற்றியது. ஆனையும் முதலையும் போராடுகின்றன. ஆனை எவ்வளவோ முயன்றும் முதலையின் வாயிலிருந்து அது தப்பிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த பரமபாகவதனுடைய திருவடியை பிடித்தாலுடைய நமக்கு கதி இல்லைன்னு முதலைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த முதலையே நினைத்திருந்ததா? 11,000 வருஷம் ஆனைக்கு முதலைக்கு சண்டை நடந்ததுன்னு சொல்றோம். முதலேன்னு பயந்துருந்ததா? அதனால இந்த ஆனை வேற கூப்பிட முதலே முதலை ஞாபகம். போரானை ஆதி முதலே என்றழைத்தது. வாலி அந்த கஜேந்திரன் உருவத்தில் யானை ஆபத்து வேளையிலே இறைவனை அழைக்க வேண்டும் என்ற பேரறிவு பெற்றிருந்ததால் அவன் மனிதன். அது மட்டுமல்ல, சீதா பிராட்டியை ராவணன் திருடி கொண்டு செல்லுகையிலே, ராவணா, மாற்றான் மனையாளை விரும்புவது கேவலமான தொழில், மகா பாபம், விட்டுடு திருமாமகளை என்று கூறி தடுத்து நிறுத்தி ராவணன் வாளால் மாண்டு ஒழிந்தானே என் தகப்பன் ஜடாயு. அவன் உருவில் பறவை, அறிவில் மனிதன். உருவத்தை வச்சு மனுஷனை தீர்மானிக்க முடியாதுரா வாலி. நன்று இது தீது இது என்று அறிகின்ற விவேகம் இருப்பது உனக்கு தெரிகிறதானபடியினால் நீ தம்பி மனைவியை புணர்வதாகிற குற்றத்தை செய்தாய். அதனால் உன்னை தண்டித்தேன். நீ அறிவுள்ளவன், பிழை செய்தாய், தண்டித்தேன். நீ விலங்குருவன், மறைந்து வேட்டையாடினேன். இந்த இடத்துல கம்பன் ஒரு சமாதானம் சொல்றான். லட்சுமணன் சொல்வதாக தப்பிச்சுக்கிறான் கம்பன். லட்சுமணன் சொல்வதாக என்ன தெரியுமா? வாலி, எங்க அண்ணனுக்கு உன்னை மறைந்திருந்து அடிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. சங்கல்பத்தால உன்னை ஒழிக்கக்கூடியவர்.
ஏற்கனவே உன் தம்பி சுக்ரீவ அவர் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிவிட்டான். உன் சத்ருவான வாலியை கொன்று உனக்கு உன் தாரத்தையும் அரசையும் நான் தருகிறேன்னு எங்க அண்ணன் வாக்களித்து விட்டான். இன்று உனக்கு எதிரே வந்து என் அண்ணன் போர் புரிவானால் என் அண்ணனின் உண்மையை அறிந்து அவன் திருவடிகளிலே உயிருக்காக நீயும் சரணாகதி பண்ணிவிட்டால் என்ன பண்ணுவது என்ற காரணத்தால் தான் அண்ணன் மறைந்திருந்து அடித்தான். அருமையான சமாதானம். இதை ஏற்போமானால் ராமாயணத்தை எரித்து விடலாம். ஒருவன் சரணாகதி பண்ணி விடுவானே என்று பயந்து ஒரு தெய்வம் மறைந்து கொள்ளுமானால் அந்த தெய்வம் நமக்கு தேவையா? அது இலக்குவன் சமாதானம். சரணாகதர்களை காப்பதற்கென்றே அவதாரம் பண்ணின பெருமாள் இப்படி நினைப்பாரா? சில பேர் சொல்றா, இந்திரன் வாலிக்கு ஒரு பொன் மாலை தந்துள்ளான். அந்த மாலைக்கு என்ன வன்மை? எதிராளியனுடைய பலத்தையும் அவன் பெற்ற வரங்களையும் பாதி இழுத்து வாலிக்கு தரவல்லது. இது இந்திரனுடைய சக்தி. கவனிங்க, ராமன் போய் வாலி எதிரில் நின்னான்னா இந்த மாலை ராமனுடைய பலத்தில் பாதியை இழுத்து வாலிக்கு தந்துடுமே, அதுக்காகத்தான் மறைஞ்சடிச்சான். ஸ்ரீராமன் ஆறுன்னு நமக்கு தெரியும், பரமாத்மா. இந்திரன் சீன சக்தி, பகவான் பரஞ்சோதி. இந்திர சக்தி பிரம்ம சக்தியை இழுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க, இழுக்க முடியாது. அதனாலதான் பெருமாள் மறைஞ்சு நின்னார். புரியலையே? இந்திரனும் எம்பெருமானுடைய அடியவன். அதனால இன்னைக்கு இப்ப நேர்ல போய் நின்று அந்த இந்திரன் கொடுத்த மாலை பாதி பலத்தை இழுக்கலன்னா உலகத்துல இருக்கிறவாள்லாம் இந்திரனா அல்பன், அவனால ஒன்னும் ஆகாது அப்படின்னு எல்லாருமே இந்திரனை கேவலமாக பேசி அவனை வணங்க ஒருவனுமே முற்பட மாட்டான். தன் அடியவனான இந்திரனுடைய பெருமை அழியாதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் மறைந்து நின்று கொன்ற பழியை சுமந்து இந்திரனுக்கு பெருமை சேர்க்கிறான் பெருமான். பாரத போர், 3ஆம் நாள் போர். பீஷ்மன் கடுமையாக போரிடுகிறான். பாண்டவர்கள் பக்கலிலே படைகள் அருந்து விழுகின்றன. அர்ஜுன வில்ல வச்சா தாத்தா போடுற சண்டையை ரசிக்கிறான். அர்ஜுனா, படையில் உள்ள வீரர்கள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள், எடு வில்லை, தொடு அம்பை, விடு பாட்டன் மீது. அர்ஜுனன் கேட்கல, ஆனது எனக்கு நீ ஆகுக. நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்தான் கிருஷ்ணன் பொய்யன்னு என்ன ஊர் தூற்றட்டும், பரவாயில்லைன்னு சுதர்சன சக்கரத்தை ஏந்திண்டு பெருமான் பீஷ்மன் தலையை அறுக்க தேர்ல இருந்து இறங்கினான். அவன் அகச்ச புல்லம்புஜ பத்ரன், என்ன இடம் யார் பாரதத்துல? வேண்டாம், அதை எடுத்தா அப்ப ஞாயிற்றுக்கிழமை பட்டா சக்கரத்தோட இறங்கினான். போர் முடியும் வரையிலும் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன எம்பெருமான் இப்படி ஆயுதம் எடுத்தானே, பொய்யனாக மாட்டானா? ஆனால் ஏன் ஆயுதம் எடுத்தான்? இந்த துரியோதன படை வேண்டி வந்த உடனே பீஷ்மர்ட்ட கண்ணன் போர் முடியும் வரையிலும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா, அவனை போர் முடியறதுக்குள்ள ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் நான் பீஷ்மன். தான் பொய்யனானாலும் பீஷ்மன் குற்றமுள்ளவனாக கூடாது என்பதற்காக திருவாழியும் திருக்கையுமாக கண்ணனும் பெருமான் கிளம்பினானே, அதை போலத்தான் பெருமானும் இந்திரனுடைய வரம் காக்கத்தான் மறைந்து நின்றான். கொலைகாரனுக்கு துணை போனவன். இருவருமே குற்றவாளிகள் தானே.
வாலி எதற்காக பிறந்தான்? அவதாரமே ராவணவத நிமித்தமாக. அப்படி இருக்க அந்த செயலை மறந்து ராவணனோடு நட்புரிமை பாராட்டினபடியால் இவனை கொன்றால் அல்லது ராவணவதம் நிகழாது. உன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். சொல்லலைன்னா மேல போக மாட்டேன். ராமனை நீங்கள் கடவுள் என்று கருதுகிறீர்களா, மனிதன் என்று மதிக்கிறீர்கள்? ஆறான் ஒருத்தர் சொல்லணும். கடவுள் என்று ஒப்புக்கொண்டு விட்டீர்களானால் அவனுடைய செயல்களை ஆராய நமக்கு யோகியதை கிடையாது. மனிதன் மனிதன்னா தப்பு பண்ணாது இருக்க மாட்டான். புரியுறதா? வாலியே ஒத்துக்கிறான். இப்படி ராமன் சொன்ன உடனே அயுக்தம் பூர்வம் பிரமாதாதே கிஞ்சித பிரியம் தத்ராபி கருமே தோஷம் கர்த்தும் நார்கசி ராகவா. ராமா, நான் என்னுடைய அறிவு குறைவினாலே உம்மை கண்டபடி ஏசி விட்டேன். அதையெல்லாம் திருவுள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதையும். ராமா, என் மனைவி தாரை தடுத்தும் கூட நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? தொத்தோகம் வதமாகாங்ஷன். எவ்வளவு ஆயுசு வாழறது, சாவு வரமாட்டேங்கிறது. உன் திருக்கையால் சாக வேண்டும் என்றே வந்தேன். ஐ விட்னஸ். தொத்தோகம் வதமாகாங்ஷன் வாரய வாரியமானோபிதாரய. அப்புறம் சொல்றான், தாய் என உயிர்க்கு நல்கி. என்ன அழகிய தருமமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியனின் நோக்கும் நீர்மை நாய் என நின்ற எம்மால் நவையற உணரலாமே தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். அல்பத்தனமான யோஜனைகளுக்கு இடமில்லாத வாலினார். அது தனி சப்ஜெக்டா பேசணும். எல்லா உயிர்களிடத்திலும் பெற்ற தாயை போல அன்பு பாராட்டி நடுநிலை வகித்து தர்மமாக நின்று நற்குண நிறைவு பெற்ற பரிபூர்ணனான பகவானே, சாஸ்திரங்களை நேர் வழியாக பார்க்கின்ற யோக்கியதை இல்லாத நாயை போன்ற எம்மால் உன்னை குற்றமின்றி உணர முடியுமா? ராமா, தீயன பொருத்தி நான் செய்த தீமைகளை பொறுத்துக் கொள்ள. அடுத்த வார்த்தை சொல்றான் துளசிதாசு, நீ எதுக்கு என்ன பொறுத்துக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்னா வாலி இங்க பொருத்தின்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஏன்னா தப்பு செய்தேன் என்றால் அது நீ செய்திக்க செய்தேன். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே. டைரக்டர் எப்படி ஆட்டுறானோ அப்படித்தானே நடிகை நடிக்கணும். The world is a stage. We are all actors. எல்லாரும் உண்மையாவே நடிக்கிறோம். வாழ்க்கையில எல்லாமே நடிப்பு தான். பொண்டாட்டிட்ட நடிக்கிறான், புள்ளையிட்ட நடிக்கிறான், சீட்டாட்டத்தில் நடிக்கிறான். உலகத்துல தீட்சைன்னு ஒண்ணு உண்டு. சைவனுக்கும் உண்டு, வைணவனுக்கும் உண்டு. அக்னி தீட்சை சங்க சக்கரங்களை நெருப்புல காய்ச்சி தோல்ல வைக்கிறது. அது ஆத்மாவை சுத்தப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருக்கை சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்றோம் என்றார் பெரியாழ்வார். இது நெருப்பு தீட்சை. ஆனா பான தீட்சைன்னு ஒன்று உண்டு. அம்பினால் அடித்து அறிவை கொடுப்பது. இறைவா, நான் சாக வேண்டிய காலத்திலே அம்பினால் தீட்சை கொடுத்து எனக்கு அறிவை உண்டாக்கினாய். உன்னை உள்ளது உள்ளபடி உணர்ந்தேன். ஏவுகூர் வாளியால் எய்து நாயடியனே நாவி போம் வேலை வாய் அறிவு தந்தருளினாய்.
ஏவுகூர் வாளியால், வாளின்னா அம்பு, ஏவுகூர் வாளியால் எய்து நாயடியனேன். இதுதான் அறிவு. நாயடியனேன், எம்பெருமானுக்கு நாயடியனடியேன். இந்த ஞானம் தானே வரணும். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், முத்தனர் முகுந்தனர் புகுந்துனம் முள்மேவினார் எத்தினால் இத கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே என்று திருமழிசை பிரான் கேட்டார். நாயடியனேன் ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். அந்த அறிவினால என்ன தெரிஞ்சுட்டே? மூவர் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தருமம் நீ, நட்பும் நீ, பகையும் நீ. நீதான் எல்லாமே. நீ இல்லாத என்ன இருக்கிறது? சுனகோ ராமசுவாமி சனஜலன ஜாதுரி மூரி பிரபு புஜுமை பாபி அந்த காலு அதி தோரி. சுவாமி, உம்மோடு வாதாடி உம்மை வென்று விடலாம் என்று பார்த்தேன். உம்மிடம் என்னுடைய சாதுரியம் எடுவிடுமா? இறைவா, முடிவு காலத்திலே உன்னுடைய திருவடிகளை சேவித்த பிறகும் நான் பாபிதானா? உன் திருவடியை பார்த்த பிறகு நான் பாவியா இருக்க முடியுமா? என்ன அழகா பேசுறான். ஜனம ஜனம முனி ஜாசு கராகி அந்தராம் கஹின ஆயி ஜாசு பஸ் பல சங்கர் காசி தேத்து சபிகி சுபகதி அபிநாசி. ராமா, பல பிறவிகளிலே பல உபாயங்களை செய்து பார்த்தும் முனிவர் பெருமக்களுக்கும் கூட முடிவு காலத்திலே ராமா என்ற உன் பெயரை சொல்ல வராது. காசியில் இறப்பவர்கள் வலது திருச்செவியிலே சிவபெருமான் உபதேசிப்பதும் தன்னை போல ஆக்குவதும் அழியாததுமான ஸ்ரீராம நாமத்தை உடையவனையே நான் கண்டுவிட்டேன் அல்லவா? ராமா, எவனை அறிய முடியாது நேதி நேதி என்று வேதம் ஓதுகிறதோ, மனம், பிராணன், புலன்கள் இவைகளை வென்ற முனிவர் பெருமக்கள் எவனை தியானத்தால் எப்போதாவது அறிகிறார்களோ அவனே என் எதிரில் நிற்கிறான். இறைவா, நான் இனி மகிழ்ச்சியுடன் இந்த சரீர சிறையை விட்டு விடுவேன். உன்னிடம் வேறு வரம் கேட்க மாட்டேன். கற்பக மரத்தினிடத்திலே கௌபீன பிச்சை கேட்கலாமா ராமா? ஆனால் உன்னிடம் அடியேன் கேட்க வேண்டிய வரங்கள் 2 உள. என்ன ரொம்ப அழகா கேட்கிறான் ஐயா. மிருகவாலியாக இருந்து தெய்வவாலியாக மாறி இருக்கிற வாலி என்ன கேட்கிறான்? ஓவிய உருவ, இந்த பாட்டெல்லாம் நெற்று பண்ணுங்க. ஓவிய உருவ நாயேன் உளது ஒன்று பெறுவது உண்பால் பூவியல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற போது தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். என்னைய வாலி, வால்மீகி வாலி ஒழியட்டும், கம்பன் வாலிதான் வாலி. குற்றவாளியை கூட நேர்மை மிக்கவனாக காண்கின்ற நல்ல கண்கள் எங்கள் தமிழன் கண்கள் அல்லவா? என்ன கேட்கிறான்? என் தம்பி சுக்ரீவனுக்கு ராஜ்யம் அருளால கிடைச்சு கொடுத்தோம். இதுவரைக்கும் திறக்காத மதுக்கடையெல்லாம் திறந்து விட போறான். குரங்கு கையில ராஜ்யம் போனா வேற என்ன பண்ணும்? நம்பர் 1 கடை, நம்பர் 2 கடை திறந்து விட போறான். அதோட இல்லை, அவனும் அளவுக்கு மீறி சாப்பிட போறான். அப்படி சாப்பிட்டுட்டான்னா உன்னுடைய தேவியை தேடி கொணர்ந்து தருகிறேன் என்று சொன்ன வார்த்தையை என் தம்பி மறப்பான்.
அப்படி மறப்பனானால் உனக்கு என் தம்பி மேல் கோபம் வரும். அப்படி வருமானால் என் மேல் எய்து விட்டாயே யமன் போன்ற ஒரு பானம், அதை என் தம்பி மேல் எய்து விடாதே. அவன் தாங்க மாட்டான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். நானே இங்க பார்க்கலாம் ஐயா, இந்த வாலியை ஏன் உயிரோட வைக்கல தெரியுமா? இப்பேற்பட்ட மகானுபாவன் சீவைகுண்டத்தில் இருக்க வேண்டியவன் பெருமான் தீர்மானிச்சுட்டான். அவனுக்கு பகையாக இருந்தது சரீரம். அந்த சரீரத்தை ஒழிச்சு அந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு கூட்டின்னு போறான் பரமாத்மா. வாலி வதம்னு யாருமே சொல்ல மாட்டான், வாலி மோட்சம். மறுபேர் சுக்ரீவனை ஏமாத்திட்டான். கேவல அர்த்த காமங்களை கொடுத்து, செல்வத்தையும் காமத்தையும் அவனு கொடுத்து விட்டு வாலிக்கு மோட்சத்தை அல்லவா எம்பெருமான் கொடுத்தான். ஆவகத் பரமாம் கதின்னார் வால்மீகி பகவான். இது ஒரு வரம். அண்ணலே, நீ ராவணனை கொன்று அயோத்தி மாநகர் திரும்புவாய். அங்க உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அந்த பட்டாபிஷேகத்துக்கு என் தம்பி சுக்ரீவனும் வந்து கலந்துப்பான். அங்க உனக்கு 2 தம்பிகள் இருக்கா, பரதன் சத்ருகுணன்னு. அவளுக்கு சுக்ரீவனை பத்தி தெரியாது. சுக்ரீவனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த லட்சுமணன் தான். இவனுக்கு சுக்ரீவன் மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த பரதனும் சத்ருகுணனும் லட்சுமணனை பார்த்து இவன் ஆறுன்னு கேட்டா, அண்ணனை காட்டி கொடுத்த துரோகி என்று சொல்வான் இலக்குவன். அப்படி சொல்லுவனாயில் தடுத்தி தக்குவன். ராமாயணம் பூரா கேட்கணுமா? இந்த 2 பாட்டு போறாது. இன்னும் ஒன்று இறப்பதுண்டால் எம்பியை உம்பிமார்கள் தன் முன்னை கொள்வித்தான் என்று இகழ்வரேல் தடுத்தி தக்கோவை. அப்புறம் வாலி கொஞ்சம் அழுதான். ராமா, பிறவி எடுத்தேன், ஒரு புண்ணியமும் இல்லாமல் போகிறேன். ராமா, வேறு எந்த கைங்கரியமும் உமக்கு செய்யாமல் போனாலும் சீதையை களவாடி சென்ற ராவணனை வாலில் கட்டி கொண்டு வந்து உன் கண்ணெதிரே நிறுத்துகின்ற பேற்றினையும் இழந்து கடந்த சொல்லில் பயனில்லை. இனிமே நான் இதை பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? எழுந்திருக்க போறேனா? ராவணனை கட்டி கொண்டு வர போறேனா? ஆனால் ராமா, வாலி இறந்து விட்டதால் ராவணனை வாலில் கட்டி கொண்டு வருவதற்கு ஒருவனுமே இல்லை என்று கருதிடாதேயும், ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு சுக்ரீவன் தன் நெஞ்ச பாத்துக்கிறான். அண்ணா தன்னை தான் சொல்றான். அண்ணா நினைச்ச தம்பியே வேற, இவன் தான் தன்னை அண்ணா நினைச்சாரு, இவனா நினைச்சுக்கிறான். மற்றிலன் அம்மாயவரக்கனை வாலில் பற்றி கொணர்ந்து நின் கண் தந்து குறக்கியல் தொழிலும் காட்ட பெற்றிலேன். பிரிது ஒன்றானும் உற்றது செய்க என்றாலும் உரியன் இவ்வனுமன் என்றான். எப்பேற்பட்ட அரிய காரியத்தையும் திறம்பட செய்து காட்டக்கூடிய தகுதி படைத்தவன் இந்த அனுமனேன்னா. சுக்ரீவனை கூப்பிடுறான். மரணாந்தானி வைராணி, சாகர வரைக்கும் தான் விரோதம் நிற்கும். செத்துட்டான்னா எப்பேற்பட்டவனும் மாறிடுவான் இல்லையா? மாறாதுன்னு சிலது உண்டு. அந்த அந்த பணம் கூட வேகாது. தம்பி வா, இந்த மாலையை பெற்றுக்கொள். கொடுக்குறான் ஐயா. வைகுண்ட வானாட்டுக்கு போறவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டியதானே. அது கிடைக்கிற போது இதெல்லாம் எதுக்கு? தம்பி ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த ராமனை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. யாரு தெரியுமா? மறைகளும் முனிவரியாரும் மலர்மிசை அயனும் மற்ற துறைகளின் முடிவும்
சொல்லும் துணி பொருள் துணிவில் தூக்கி அரை கடல் இராமனாகி அறம் நிறுத்தவன் அறநெறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்கையின்றி எண்ணுதி எண்ணம் கோய். அலி சுக்ரீவா, சகல வேதங்களும் வேதங்களை கற்றறிந்த முனிவர் பெருமக்களும் அந்த முனிவர்களுக்கெல்லாம் தலைவனான மலர் மேல் உரைகின்ற பிரம்மதேவனும் மற்ற சாஸ்திரங்களின் முடிவும் எவனை பரபிரம்மம் என்று சொல்லுகின்றனவோ அந்த பரபிரம்மே வீரக்கழல் அணிந்து மானுட உருவம் எடுத்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக இங்கு வந்திருக்கிறது. சந்தேகமின்றி நெஞ்சில் கொள். பரமாத்மாடாயோ, சாமான்யமா நினைக்காதே. மகாராஜாக்கள் குற்றம் பண்ணால் மன்னிப்பார்கள் என்று கருதி விடாதே. ராமனிடம் ஜாக்கிரதையாக நடந்து கொள். குளிர் காலத்துல நெருப்பு குழி ஏத்துட்டு குளிர் காயுமா, நெருப்பை நல்லா ஏத்தி விட்டு வாசல்ல போய் நின்னா இவனுக்கு இந்த சூடு கிடைக்குமா? இல்ல போராதுன்னு அதுக்குள்ளேயே இறங்கிட்டான்னா என்ன பண்ணணும்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க ஈகல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். மகாராஜாக்களோட சேர்ந்து வாழ்கின்றவர்கள் ராஜாவை விட்டு அகலவும் விடாது, நெருங்கவும் விடாது. அலையுறை பாம்பும் அரசும் நெருப்பும் முழையுறை சீயமும் என்று இவை நான்கும் இளைய எளிய பயன்றன என்று எண்ணி இகழின் இழுக்கம் தரும் என்று ஆச்சார கோவை நமக்கு காட்டித்தருகிறது. ஜாக்கிரதை யாருன்னா புள்ள அங்கதன கூட்டம், ஏகபுத்திரன் குழந்தை. ராமன் என்ன கொன்னுட்டான்னு அவன் மேல நீ பழி தீர்க்க நினைக்காதே. தோன்றலும் இரத்தல் தானும் மூலத்தே முடிந்த ஒன்று. பிறக்கிறவெல்லாம் கடைசியில செத்துத்தான் ஆகணும்டா. மகனே, நான் இறந்து பட்டதற்காக வருந்தாதே. ஆனா ஒரு சந்தோஷம், நான் பூர்வ ஜென்மங்கள்ல ஏதோ பெரும் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த இறுதி வந்தது. பெருமான் கையினாலே சாகின்ற பாக்கியம் வந்தது. மகனே, உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டாம், ஒன்னே ஒன்னு சொல்றேன், பிடிச்சுக்கோன்னா. நீங்களும் தெரிஞ்சுங்க. பாலமை தவிர்தி, குழந்தைத்தனத்தை விட்டுடும். இன்னி வரைக்கும் உனக்கு அப்பா இருந்தா நீ எப்படி நடந்தாலும் பொறுத்துன்னு போவான். நீ போய் சித்தப்பங்கள் இருக்க போறடா, அவன் பொறுத்துப்பான்னு சொல்ல முடியாதுடா. பாலமை தவிர்தி என் சொல் பற்றுதியாயின், என் வார்த்தையை கேட்பியானா சொல்றேன். எவன் வார்த்தையை கேட்டே தீர வேண்டுமோ அந்த வாலி எப்படி பேசுறான்? என்ன பின்னால பிறக்க போற புள்ளகள்லாம் அப்பம் பேச்ச கேட்காதுன்னு அப்பவே தீர்மானிச்சுட்டான். என் சொல் பற்றுதியாயின் தன்னில் மேல் ஒரு பொருளும் இல்ல மெய்ப்பொருள். தன்னின் மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள். துணி வில் தாங்கி கால் தரை தோய நின்று கண் புலனுக்கு உற்றது மால் தரும் பிறவி நோக்கி மருந்தென்று வணங்கு. பெருமானி தினமும் வணங்குன்னா தாரைக்கு செய்து போறது. தாரை வருகிறாள், வாலியினுடைய பிரேதத்தின் மேல் விழுந்து அழுகிறாள். அழுதவள், என் கணவனை கொன்றவனை வாயார வைகிறேன், பெண்களால அதுதான் முடியும். அவளுக்கு கோவையா வர மாதிரி வசவுகள் நமக்கு வராது. நீங்க நெற்று பண்ணி பாருங்க, கொள்ளையடியில போய் பாருங்க, பல பேருடைய குலகோத்திரம் எல்லாம் அங்க புரிஞ்சுக்கலாம். ராமனை வைய வேண்டும் நினைச்சால் 8 வசவு வையறான்.
त्वमप्रमेयश्च दुरासदश्च जितेन्द्रियश्च उत्तमधर्मिकश्च अक्षय्यकीर्तिश्च विचक्षणश्च चितिक्षमवन् सदजोपमक्षः நீங்கள் ராமனே அப்பிரமேயः அப்பிரமேயன்னா அறிய முடியாதவன், இது ஒரு வசவு. துராசதः அடைய முடியாதவன், இது ஒரு வசவு. 2. ஜிதேந்திரியः புலன்களை வென்றவன், 3வது வசவு. உத்தம தார்மீகச்ச உயர்ந்த தர்மாத்மா, இது 4வது வசவு. அக்ஷய கீர்த்திச்ச அழியா புகழாளன், 5வது. விசட்சணச்ச கெட்டிக்காரன், 6வது. சிதிட்சமவன் பொறுமையில் பூமியை விஞ்சியவன், 7வது. சதஜோபமாட்டா செக்கச் சிவந்த கண்ணன். 8 வசவியா வசவா இது? வேதாந்தங்கள் பரமாத்மாவை எப்படி ஓதுகின்றனவோ அதை சொல்றாள். அப்பிரமேயா அறிதற்கரியவன். பகவானை எவன் தெரிஞ்சின்றேன்னு சொல்றானோ அவன் தெரிஞ்சுக்கல. எவன் தெரிந்து கொள்ளவில்லை என்கிறானோ அவன் தான் தெரிந்து கொள்ள. வேதம் ஓதுறா பார்த்தீங்களா? இந்த வேதங்களை ஓத ஆரம்பிக்கச்சே என்ன சொல்றா, முடிக்கச்சே என்ன சொல்றா? ஹரிஹி ஓம் அக்னிவி இளே புரோஹிதம். ஏதோ தொடங்கினாலும் என்ன தொடங்குறா? ஹரிஹி ஓம். முடிக்கச்சே ஹரிஹி ஓம். என்ன சொல்றான்? 2 மணி நேரமாக வேதங்களை நான் சொன்னேனே,